ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் ஸ்டார் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சப்பாத்திக்கும் பூரிக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, தாளிப்புக்கு கடுகு, சோம்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சள் தூள். பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கொரப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பதத்துக்கு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாக்கிடணும். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு சோம்பு சேர்த்துக்கணும், கடலைப்பருப்பும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரணும். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டுட்டு நம்ம குக்கரில் தனியாக வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்கு எடுத்து தோல் உரித்து மசிச்சு வச்சுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கல்லையை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் இதிலே நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் நல்லா பொட்டுக்கல்லையை நல்லா அலசி விட்டுட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். இது பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி மசாலா ஐட்டத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா வத்திருச்சு. நல்லா வற்றினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். சுட சுட பூரி, சைட் டிஷ்ஷாக பூரி மசாலா வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம ஏஞ்சல் ஸ்டார் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.